அந்த மரணத்தை தழுவக்கூடிய உண்மை விசுவாசியாக இன்று இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய கவர்ச்சி பயணத்திலும் இன்னும் சொத்துக்கள் குவிப்பதிலும் இன்னும் மோசடி செய்வதிலும் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றாரே, இந்த மரணம் உங்களை முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று. அந்த மரணத்தை சுவைக்க தயாராக இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் கொள்கையில் இருக்கின்றோம். இந்த கொள்கையில் இருக்கின்ற இந்த சகோதரர்கள் கூட யாராலும் எழுதி வைத்தோம் இல்லை என்று சொன்னால் யாராலும் வெட்ட வெளிச்சமாகவும் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் இந்த மரணத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு தான் எல்லா செய்தியையும் சொல்கின்றான். நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தால் நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் இந்த செயல் செய்வார்கள். நம்பிக்கை கொண்ட மக்களே, நம்பிக்கை கொண்டோரே, இப்படி அல்லாஹ் நம்மளை பார்த்து அழகான முறையில் அழைக்கின்றான். யாரை பார்த்து அழைக்கலன்னு தெளிவா சொல்லலாம், இந்த தர்காவாதியை பார்த்து அழைக்கலன்னு நம்ம தெளிவா சொல்லிடலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றுமே பொய்யாகாது. அல்லாஹ் சொல்லும் போது சொல்லக்கூடிய சொல் நம்பிக்கை கொண்ட சமுதாயம், நம்பிக்கையாளர்களே. இப்படித்தான் ஒவ்வொரு செயலும் யாரு உங்களுக்கு முன் சென்றவர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. யாரு என்று தர்காவாதிக்கா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உண்மையாக இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்துதான் அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களையும் சொல்கின்றான். நாம இந்த செயலை செய்தோமேயானால் நம்மளை மரணம் தழுவுமையானால் இந்த செயல் செய்து கொண்டிருக்கின்ற போதே இந்த மரணம் தழுவுமையானால் நம்மளுடைய மரணம் வெற்றி மரணம் என்று சொல்லிவிடலாம். இந்த தர்காவிலும் இன்னும் நாம எல்லா வகையிலும் இவர்கள் இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதிக்காத செயல் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் மரணம் தழுவுமையானால் அவர்களுடைய மரணம் தோல்வி மரணம் என்று நாம் அடித்து சொல்லிவிடலாம். உண்மையா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையை நாம் முதல் சரி செய்ய வேண்டும். எப்படி? நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் பிறருக்கு சொல்லாதீர்கள். அப்ப நாம செய்ய வேண்டும், அந்த செயலில் அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும். அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த கொள்கையில் இருக்கின்றா? ஒரு இந்து மத சகோதரர் சொல்கின்றார், நான் இஸ்லாத்திற்கு வந்ததன் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த முஸ்லிம்களை பார்த்து வரவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் தொழில சொன்னா அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள் என்று உங்களுடைய வந்தது என்று சொல்கின்றார். அப்படி இந்த உலகத்திலே நாம் ஆள்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே, இந்த ஆள்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மரணம் உங்களை தழுவுமையானால் அது தோல்வி மரணமாக மாறிவிடும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ஒரு கடமையை செய்ய சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கடமையை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது. என்ன கடமை? நமக்கு இந்த ஏகத்துவத்தை அடுத்தவர்கள் சொல்ல வேண்டிய கடமை. இந்த சொல்லை நாம் செய்ய வேண்டிய இந்த செயலில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த ஏகத்துவத்தை அடுத்தவர்களிடம் சொல்ல செல்லுவதற்கு முன்பாக நாம் அந்த செயலை சரியான முறையில் பரிபூர்ணமான முறையில் செய்திருக்கின்றோமா என்று அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். அவர்கள் அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த சகோதரர் மாற்று மத சகோதரர் சொன்னாரு, நான் இந்த மக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை, திருமறை குர்ஆனை திறந்து பார்த்ததுனாலதான் வந்தேன் என்று சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம என்ன